வணக்கம், நான் டாக்டர் கிறிஸ்டி. இன்றைக்கி நான் பேச போகிற விஷயத்த எது சிறந்த ஞானம் அப்படின்னு எடுத்துக்கலாம், எது சிறந்த மொழி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒருத்தர் ஞானம் வேண்டி ஒரு குரு கிட்ட போகிறாரு. அப்போ குரு சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கிற வனத்துக்கு போயிட்டு எந்த மாதிரியான சத்தங்கள் கேட்குதுன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. அவர் போயிட்டு இன்றைக்கி ஒரு 40 விதமான சத்தங்களை நான் கேட்டேன். சில பறவைகள், சில விலங்குகள், சில மனித நடமாட்டம் இருந்துச்சு. இந்த மாதிரி நான் இத்தனை சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு சொன்னாராம். இதே மாதிரி தினம் நீ என்ன சத்தம் கேட்குது அப்படின்னு எனக்கு தினமும் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றாரு. தினமும் இந்த நபர் குரு கிட்ட என்ன சத்தங்கள் கேட்குதுன்னு சொல்லிகிட்டே வராரு. ஆனால் நாட்கள் ஆக ஆக 40க்கு மேலே கேட்ட சத்தம் 20, 10ன்னு குறைஞ்சிக்கிட்டே வருது. கொஞ்ச நாள் கழித்து அவர் சொன்னாராம், குருவே இன்னைக்கு எனக்கு எந்த சத்தமுமே கேட்கல, அமைதியாக நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாராம். குருவுக்கு மகிழ்ச்சி, இவன் கொஞ்சம் கொஞ்சமாக ஞானமடைய ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. மறுநாளும் நீ போய் என்ன சத்தம் கேட்குதுன்னு கேட்டு சொல்லு அப்படின்னு சொன்னாராம். மறுநாள் போயிட்டு வந்த மனுஷன், குருவே இன்னைக்கு நான் ஒரு மனுஷனை பார்த்தேன். அவர் மனசில் அவர் அமைதியாக இருந்தார், வாயை திறந்து எதுவுமே சொல்லலை. ஆனால் அவர் மனசில் அவரோட குழந்தையோட நோயை குறித்த வியாகுலம் இருந்ததை என்னால் அவரை கண்களையும் அவரை முகத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கிட முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொன்னாராம். அப்போ குரு சொன்னாராம், உலகத்திலேயே சிறந்த மொழி அப்படிங்கிறது மற்ற மனுஷங்களோட முகத்தை பார்த்து அவங்கள புரிஞ்சுக்கிற மொழி தான். அந்த மாதிரி மனசை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட அப்படின்னா நீ ஞானம் பெற்றுட்ட அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலக ஞானத்தை பற்றி பேசினாராம். இதே தான் மொழிக்கும் பொருந்தும். நாம் எந்த மொழியை பேசுகிற மனுஷங்களாக இருந்தால் கூட நாம் பக்கத்தில் இருக்கிற மனுஷங்களோட முக பாவனையிலேருந்து, அவங்களோட ஒவ்வொரு அசைவிலேருந்து, அவங்களோட மனசில் இருக்கிற கஷ்டங்களையோ இல்லை சந்தோஷங்களையோ நம்ம உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நாம் கொஞ்சம் மனிதத்தன்மையோடு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் சுற்றி மனிதர்களோட மனசை கேட்க பழகுங்க. தேங்க்யூ.